ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக செஞ்ச இந்த வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காவை வதக்கி தனியாக எடுத்துடணும். எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் கடாயில் வெண்டைக்காய் மட்டும் வதக்கி எடுத்துடணும். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் 3 போட்டு வதக்கணும். இது 3 பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இது வந்து நான் ஸ்பெஷலாக செஞ்சது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், கிண்டி விட்டுற வேண்டியது தான். ஆல்ரெடி வதங்கின வெண்டைக்காய் தான், அதனால் நம்ம வந்து ரொம்ப வந்து கிளறி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் நம்மளுக்கு காரம் எவ்வளோக்கு பொறுக்கும் சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு 2 வாட்டி கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த வெண்டைக்காய் எப்படி வெந்துருச்சு, குக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு இதோட விதைகள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி கிளறி விட்டாச்சு. நல்லா இந்த வெண்டைக்காய் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.